இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்து யாரெல்லாம் அல்லாஹ்வை இறை விசுவாசம் கொண்டு விட்டார்களோ அவர்கள் தங்களை பாதுகாப்பதோடு தங்களை சார்ந்தோரான தங்களுடைய குடும்பத்தாரினையும் அவர்கள் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளும்படி வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த குர்ஆனிலே எமக்கு கட்டளை இருக்கின்றான். ஒரு சில அடையாளங்களே இருக்கும். அவர்கள் பெயரளவில் முஸ்லிம்களாக இருப்பார்கள். அவர்கள் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்ததினால் அவருடைய அடையாளங்கள், அவர்களுடைய கலாச்சாரங்கள், அவர்களுடைய பண்பாடுகள் இஸ்லாமிய சமூகத்தை ஒத்ததாக இருக்கும். அவர்கள் ஒரு சில வணக்க வழிபாடுகளை செய்வார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், இந்த விபச்சாரிகள், இந்த வட்டி இருக்கக்கூடியவர்கள் என்று இந்த இறை நிராகரிப்பாளர்கள், இறைவனை மறுக்கக்கூடியவர்களை எல்லாம் இறைவன் தாமதித்து வைத்திருப்பதெல்லாம் ஒரு தினத்திற்காக. அந்த தினம் எப்படி தெரியுமா? தஷ்ஹசு ஃபீஹில் அப்சார். அந்த தினத்திலே தான் பார்வைகள் நிலைகுத்தி இருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். நேர்மையான தலைவர், கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தலைமை பொறுப்புகள் என்பது இறைவன் நாடியோருக்கு கொடுக்கின்றது. இறைவன் யாரை தலைவராக, ஒரு ஜமாஅத்தினுடைய, ஒரு சமூகத்தினுடைய, ஒரு கிராமத்தினுடைய, ஒரு குடும்பத்தினுடைய தலைவராக யாரை இறைவன் அதிகாரம் கொடுத்து கண்ணியப்படுத்துகிறானோ அவர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் நேர்மையான தலைவர்களாக இருக்கிறார்களோ அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலே வளர்ந்த ஒரு இளைஞன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்முடைய இளமை பருவம் எப்படி கலைந்தது! எம்முடைய இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய எம்முடைய குழந்தைகள், யுவதிகள், வாலிபர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது! அவர்கள் நாளை மறுமையிலே அந்த இளைஞர் பருவத்திலே இறை வணக்கத்திலே செலவழித்த அந்த கூட்டத்தில் இருக்கிறார்களா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்பல் ஆலமீனுக்கே சொந்தமானது. சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதுவர், சன்மார்க்கத்தின் போதகர், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னாரின் மீதும் அவர்களது வாழ்வை அனுமளவும் தவறாது பின்பற்றி நடந்த உத்தம தோழர்கள், நல்லோர்கள், எல்லோர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதல்களில் மிகவும் சிறந்த வழிகாட்டுதல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னாரினுடைய வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்திலே புதிதாக உண்டாக்குவீர்கள் எல்லாம் பித்அத்துக்கள், எல்லா பித்அத்துக்களும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனின் அரகின்பால் இட்டுச் செல்லும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள்
தன்னுடைய ஒவ்வொரு உரையின் முன் ஞாபகப்படுத்தியதை நானும் உங்கள் முன் ஞாபகப்படுத்தியவனாய், அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கிய ஜுமாவினுடைய கடமையினை நிறைவேற்றுவதற்காக இன்றைய தினம் நாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே அரசின் நிழல் பெறும் 7 கூட்டத்தார்கள் என்ற ஒரு தலைப்பினூடாக ஒரு சில தகவல்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தஹ்ரீமினுடைய 6வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா. அல்லாஹ்வை இறை விசுவாசம் கொண்ட இறையடியார்களே, நீங்கள் உங்களையும் உங்களை சார்ந்தோரான உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா. அந்த நரகத்தினுடைய விறகுகள் எல்லாம் மனிதர்களும் கற்களுமே. அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாத். அந்த நரகத்திலே கடும் சித்தம் கொன்ற தைரியசாலிகளான சில மலாயிகமார்கள் பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்கள். லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு அளித்திருக்கின்ற கட்டளைகளுக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். அவர்களை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று எவ்வாறு கட்டளையிடப்பட்டிருக்கின்றார்களோ அவற்றை அவர்கள் அப்படியே செய்து முடிப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்துக்கு ஒரு அறைகூவலை விடுக்கின்றான். இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்து யாரெல்லாம் அல்லாஹ்வை இறை விசுவாசம் கொண்டு விட்டார்களோ அவர்கள் தங்களை பாதுகாப்பதோடு தங்களை சார்ந்தோரான தங்களுடைய குடும்பத்தாரினையும் அவர்கள் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளும்படி வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த குர்ஆனிலே எமக்கு கட்டளை எடுக்கின்றான், அறைகூவல் விடுகின்றான். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது லா தஹ்ஸபன்னல்லதீன யஃப்ரஹூன பிமா அத்தௌ. இந்த உலகத்திலே இந்த பூமியிலே இஸ்லாமியர்கள் என்ற அடிப்படையிலே ஒரு சாரார் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் எத்தேவர்கள் தெரியுமா? அவர்கள் வெறுமனே முஸ்லிம்களை என்ற அடையாளத்தோடு வாழ்வார்கள். அவர்கள் முஸ்லிமான தாய்க்கும் தந்தைக்கும் குழந்தைகளாக இருப்பார்கள் அல்லது பரம்பரை முஸ்லிம்களாக இருப்பார்கள். அவர்களிடத்திலே இஸ்லாமியன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சில அடையாளங்களே இருக்கும். அவர்கள் பெயரளவில் முஸ்லிம்களாக இருப்பார்கள். அவர்கள் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்ததினால் அவருடைய அடையாளங்கள், அவர்களுடைய கலாச்சாரங்கள், அவர்களுடைய பண்பாடுகள் இஸ்லாமிய சமூகத்தை ஒத்ததாக இருக்கும். அவர்கள் ஒரு சில வணக்க வழிபாடுகளை செய்வார்கள். ஆனால் அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய இறை வணக்க வழிபாடுகளை, இறைவனுடைய வசனங்களை புறக்கணித்து அவர்கள் செய்யாதவற்றிற்காக புகழப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சாரார் இந்த பூமியிலே வாழ்வார்கள். நாம் பார்க்கலாம், கண்ணியமிக்கவர்களே, இஸ்லாமியன் என்ற அடிப்படையில் இருப்பதனால் இஸ்லாமியர்களுக்கு இந்த உலகம் கொடுக்கின்ற கண்ணியமும் முஸ்லிம்களுக்கு இந்த உலகம் கொடுக்கின்ற மரியாதையும் அந்தஸ்தும் தனக்கும் கிடைக்க வேண்டும் என்று இஸ்லாமிய பெயரளவிலே இருந்து கொண்டு இறைவனுக்கு இணை வைத்துக் கொண்டு இறைவனை நிராகரித்துக் கொண்டு இறைவனும் இறை தூதரும் சொல்லாதவைகளை வாழ்விலே செய்து கொண்டு இறைவனும் இறை தூதரும் தடுத்தவைகளை வாழ்விலே எடுத்துக் கொண்டு போதைக்கும் விபச்சாரத்திற்கும் இன்னொரு அட்டூழியங்களுக்கும் அனாச்சாரங்களுக்கும் அநியாயங்களுக்கும் சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெயர் தாங்கிகள் இவர்கள் தாங்களும் முஸ்லிம்கள் புகழப்படுவதை போன்று இறையச்சதாரிகள், இறைவனை அஞ்சி நடக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை பயந்து அனுதினமும் தொழக்கூடிய தொழுகையாளிகளை போன்று, நோன்பாளிகளை போன்று, சதகாக்கிலும் ஜகாக்களும் கொடுக்கக்கூடியவர்களை போன்று தாங்களும் புகழப்பட வேண்டும் என்று எண்ணுவார்கள். அப்படி அவர்களுடைய நடத்தைகளை செய்திருப்பார்கள். இவர்கள் போலி முஸ்லிம்களாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், பலா தஹ்ஸபன்னஹும், நபியே, இப்படி போலியாக நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய பெயர்தாங்கிகளை நீங்கள் எண்ணிவிடாதீர்கள். பிமஃபாஸத்தின் மினல் அதாப், அல்லாஹ்வுடைய வேதனையில் இருந்து அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்றும், வலஹும் அதாபுன் அலீம், அத்தகையோருக்கு அல்லாஹ்விடத்திலே நோவினை தரக்கூடிய வேதனை இருப்பதாக இறைவன் 3ஆம் அத்தியாயத்தின் 188வது வசனத்திலே சான்று பகிர்கின்றார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன். இந்த பூமியிலே அட்டூழியங்கள் செய்து அநியாயங்கள் செய்து மக்களை சுரண்டிக் கொண்டும் மக்களுக்கு அநியாயம் செய்து கொண்டும்
அடுத்தவர்களுடைய குறை பேசிக் கொண்டும் அடுத்தவர்களுடைய உள்ளங்கள் நோகும்படியும் பிறரை புறக்கணித்துக் கொண்டும் தற்பெருமையோடும் பெருமை கொண்டவர்களாக இரக்கம் காட்டாதவர்களாக கடும் சித்தம் கொண்டவர்களாக தான் என்ற மமதையோடு இந்த பூமியிலே யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ வலா தஹஸபன்னல்லாஹ் அவர்கள் செய்கின்ற இந்த காரியங்களை எல்லாம் விட்டு இறைவன் பராமுகமாக இருக்கின்றான். நீங்கள் எடுக்கின்ற வட்டியை விட்டும் நீங்கள் செய்கின்ற கொலைகளை விட்டும் நீங்கள் சொல்லுகின்ற பொய்களை விட்டும் நீங்கள் இந்த பூமியிலே செய்து கொண்டிருக்கின்ற அனாச்சாரங்களை விட்டும் அநியாயங்களை விட்டும் அல்லாஹ் பராமுகமாக இருக்கின்றான் என்று மக்களே நீங்கள் எண்ணிவிடாதீர்கள். இன்னமா யுஅக்கிருஹும் இறைவன் அத்தகையோரை தாமதிப்பதெல்லாம் லியௌமின் ஒரு தினத்திற்காக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் இந்த விபச்சாரிகள் இந்த வட்டி இருக்கக்கூடியவர்கள் என்று இந்த இறை நிராகரிப்பாளர்கள் இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் எல்லாம் இறைவன் தாமதித்து வைத்திருப்பதெல்லாம் ஒரு தினத்திற்காக. அந்த தினம் எப்படி தெரியுமா? தஷ்கஸு ஃபீஹில் அப்சார் அந்த தினத்திலே தான் பார்வைகள் நிலைகுத்தி இருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். அந்த தினத்திலே ஒட்டுமொத்த மனிதருடைய பார்வையும் மறத்து போய் நிலைகுத்திய ஒற்றை பார்வையாக இருக்கும், நேரான பாதையாக இருக்கும். முஹ்திஈன முக்னிஇ ரூஸிஹிம் லா யர்தது இலைஹிம் தர்ஃபஹும் அந்த தினத்திலே அவருடைய சிரங்கள் எல்லாம் ஒருநிலைப்படுத்தப்பட்டு இருக்கும். அவர்கள் மறுமையுடைய தினத்திலே எழுப்பப்பட்டதன் பிற்பாடு அவருடைய பார்வை நேர்பார்வையாகவும் அவருடைய கழுத்துக்கள் எல்லாம் நேராகவும் அவர்கள் யாரையும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ள மாட்டார்கள். அவருடைய உள்ளங்கள் எல்லாம் செயலற்று போய்விடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடையாளப்படுத்துகிறான். அந்த தினத்திலே தான் எழுப்பப்படுகின்ற ஒவ்வொரு மனிதனும் நான் இன்னாருடைய மகன், இது என்னுடைய மகன், இது என்னுடைய தந்தை, இது என்னுடைய உறவு என்று இந்த பூமியிலே யாரையெல்லாம் உறவு கொண்டாடி கொண்டிருந்தானோ இது என்னுடைய தோழன், இது நான் பெற்ற பிள்ளை என்று யாரையெல்லாம் வம்ச பெருமை கொண்டும் யாருக்காகவெல்லாம் அல்லாஹ்வை புறக்கணித்து இறைமார்க்கத்தை புறக்கணித்து பொருளாதாரத்தை ஈட்டி அதனை ஹராமான வழியிலே சம்பாதித்து யாரையெல்லாம் அவன் பெருமிதமாக கொண்டானோ அத்துணை பேரையும் அந்த தினத்திலே அவன் கண்ணூடாக காண்பான். கண்ட பிறகு என்ன தெரியுமா நடக்கும்? அந்த தினத்திலே எந்த சகோதரனுக்காக வேண்டி இந்த பூமியிலே அடுத்த மனிதனுக்கு அநியாயம் செய்தானோ எந்த சகோதரனுக்காக வேண்டி அல்லாஹ்வை மறுத்தானோ அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்தானோ அந்த சகோதரன் அவனை விட்டு முரண்டோடுவான். அந்த தினத்திலே யாரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள். பெற்ற பிள்ளையை விட்டும் தாய் விரண்டோடுவாள், பெற்ற பிள்ளையை விட்டும் தந்தை விரண்டோடுவாள், மனைவி விரண்டோடுவாள், தான் பெற்ற பிள்ளை விரண்டோடும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த தினத்திலே ஒவ்வொரு மனிதனும் தான் எதனை முற்படுத்தி இருக்கிறேன், என்னுடைய கணக்கு என்ன, நான் எதனை இந்த உலகத்திலே செய்த அமல்களாக மறுமைக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என்று தன்னுடைய நிலை குறித்து அவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே அன்திருகும் யௌமல் ஆசிஃபா அந்த மனிதர்களுக்கு நீங்கள் ஒரு நாள் குறித்து எச்சரியுங்கள். நபியே அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இந்த பூமி நிரந்தரம் அல்ல, இந்த பூமி உங்களை நிலையாக வைத்திருக்க கூடியதும் அல்ல, நீங்கள் மரணிக்க கூடியவர்கள், உங்களுக்கு மரணம் இருக்கிறது, ஒரு தினம் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். விரும்பியோ விரும்பாமலோ இந்த பூமியிலே வாழக்கூடியவர்கள் மரணத்தை சுவைத்தே தீருவார்கள். ஆனால் அத்தோடு நீங்கள் அழிந்து விட மாட்டீர்கள். உங்களை எந்த ஒன்றின் மீதும் இன்று யார் படைத்தானோ அத்தகையவன் உங்களை நீங்கள் மரணித்து மண்ணோடு மண்ணாக்கப்பட்டதன் பிற்பாடும் மீண்டும் இந்த மறுமை என்கின்ற உலகத்திற்கு அவனை எழுப்புவான். அந்த இருக்கும் அவர்களை நீங்கள் எச்சரியுங்கள், ஒரு தினம் இருக்கிறது, அது உண்மையான தினம். இதில் குலூபுலதல் ஹனாஜிர் அந்த தினத்திலே அந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளங்களும் அவனுடைய தொண்டைக்குழியை அடையும். தொண்டைக்குழியை அடைந்தவுடன் அந்த உள்ளங்கள் வந்ததோடு அவன் சப்பி அந்த உள்ளத்தை அவன் மிண்டு கொண்டே இருப்பான். அந்த அளவுக்கு கடுபயங்கரமான ஒரு தினம். அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த பூமியிலே அநியாயம் செய்து அல்லாஹ்வுடைய வசனங்களை புறக்கணித்து நபியினுடைய வழிமுறைகளை புறக்கணித்து மனோ இச்சையை பின்பற்றியவனாக வாழ்கின்றானே அந்த அநியாயக்காரனுக்கு நாளை மறுமையிலே எந்த ஒரு உற்ற நண்பனும் கிடையாது, எந்த ஒரு உதவி செய்பவனும் கிடையாது, பரிந்து பேசுபவனும் கிடையாது, பரிகாரமும் அங்கு கிடையாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையின் 40ஆம் அத்தியாயத்தின் 18வது வசனத்திலே சொல்லுகின்றான். கண்ணியமிக்கவர்களே, யஅலமு காயினத்துல் அயுனி வமா துக்ஃபா சுதூர் அந்த நாள் எப்படிப்பட்டது தெரியுமா? கண்களின் சாடையினூடாக அவன் செய்த காரியங்களையும் அவன் அறிந்து கொள்ளுவான். அவனுடைய உள்ளங்கள் எதனை மறைத்து வைத்திருந்ததோ அதனையும் அவன் அந்த தினத்திலே அறிந்து கொள்வான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தினத்தினுடைய அகோரத்தினை சொல்லுகின்றான்.
நபி பெருமானார் அவர்கள் சொல்லுகின்ற பொழுதும் இமாம் முஸ்லிம் அவர்கள் 2864வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். மிக்தாத் இப்னு அஸ்வத் என்கின்ற நபித்தோழர் அறிவிக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு மத்தியிலே உபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், துதுன ஷம்ஸு யௌமல் கியாமத்தி மினல் ஹல்கி ஹத்தா தகூன மின்ஹும் கமிக்தார் மேல். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மறுமையுடைய தினத்திலே மனிதர்கள் எல்லாம் எழுப்பப்பட்டதன் பிற்பாடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரியனை அவனுக்கு அருகாமையில் கொண்டு வருவான். இந்த பூமியிலே நாம் எதை மிக கடுமையாக சூடாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோமோ, எம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது, அதனுடைய சூரியனுடைய அந்த வெயிலினுடைய உச்சத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த சூரியனை இறைவன் நெருக்கமாக கொண்டு வருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். கொண்டு வருவதோடு அந்த பூமியிலே யாரெல்லாம் இந்த பூமியில் அநியாயம் செய்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் தத்தமது பாவங்களுக்கு ஏற்றாற்போல் அவர்கள் மூழ்கி கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஃபயகூனுன் நாஸு அலா கத்ரி அமாலிஹிம் ஃபில் அரக் ஃபமின்ஹும் மன் யகூனு இலா கஅபைஹி வமின்ஹும் மன் யகூனு இலா ருக்பதைஹி. ஒரு சாரார் தங்களுடைய முழங்கால்கள் வரை அவர்கள் வேர்வையினால் மூழ்குவார்கள். ஒரு சாரார் தங்களுடைய கரண்டைக்கால் வரை அவர்கள் மூழ்குவார்கள். ஒரு சாரார் தங்களுடைய காதுகளின் சோனைகள் அளவு அவர்கள் அந்த வேர்வையிலே அவர்கள் இந்த உலகத்தில் செய்த பாவங்களுக்கு ஏற்றாற்போல் அவர்கள் மூழ்கி ஓடோடி கொண்டிருப்பார்கள். என்னுடைய நிலை என்ன, என்னுடைய நிலை என்ன? சூட்டின் உச்சம் அவர்களால் தாங்க முடியாது, அல்லோரப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். உறவுகள் கூட அங்கு பார்க்க மாட்டார்கள். இந்த பூமியிலே யாரை நேசித்தார்களோ அவர்கள் கூட அங்கு யாரும் காப்பாற்ற முடியாது, யாருக்காகவும் யாரும் பரிந்துரை செய்ய முடியாது. இப்படி மிக பயங்கரமான அந்த தினத்திலே தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 கூட்டத்தாருக்கு நிழல் கொடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், சபஅத்துன் யுபில்லுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா ஃபீ லில்லிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லிஹி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஒரு நிழலுமே இல்லாத அந்த மறுமையுடைய தினத்திலே, எந்த ஒரு நிழலுமே இல்லாத அந்த மறுமையுடைய தினத்திலே 7 சாராருக்கு இறைவன் நிழல் கொடுப்பதாக நபி பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த கூட்டத்தாரில் நாம் இருக்க வேண்டும். அந்த கூட்டத்தாரில் நாம் இருக்கிறோமா என்பதை நாம் நம்முடைய உள்ளத்தோடு பேச வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று இருந்துவிடக் கூடாது. மறுமையில் இறைவன் நிழல் கொடுக்கின்ற கூட்டத்தில் நானும் நீங்களும் இருக்கின்றோமா? இந்த 7 கூட்டத்தாரில் ஏதாவது ஒரு கூட்டத்தில் என்னுடைய அமல்கள் இருக்கிறதா என்பதை நாம் எல்லாம் கவனிக்க சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், சபஅத்துன் 7 சாரார் யார் தெரியுமா? அவர்கள் முதலாவது சாரார் இமாமுன் ஆதில் என்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், நேர்மையான தலைவர். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தலைமை பொறுப்புகள் என்பது இறைவன் நாடியோருக்கு கொடுக்கின்றது. இறைவன் யாரை தலைவராக ஒரு ஜமாஅத்தினுடைய, ஒரு சமூகத்தினுடைய, ஒரு கிராமத்தினுடைய, ஒரு குடும்பத்தினுடைய தலைவராக யாரை இறைவன் அதிகாரம் கொடுத்து கண்ணியப்படுத்துகிறானோ அவர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் நேர்மையான தலைவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே இறைவன் அரிசினுடைய நிழல் கொடுக்கின்றான். அந்த இறைவனுடைய நிழல் பெற்றவர்களாக சூரியனுடைய வெக்கையில் இருந்து, சூரியனுடைய அகோரத்தில் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டு அல்லாஹ்விடத்திலே கண்ணியப்படுத்தப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய தலைவர்களுடைய நிலை எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? ஒரு ஜமாஅத்தின் தலைவராக இருக்கிறாரா? அவர் மீது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கி இருக்கிறார். அந்த ஜமாஅத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு அமல்கள் குறித்தும் அல்லாஹ் விசாரிப்பான். இந்த ஜமாஅத்துக்கு உட்பட்டு நீ இந்த மனிதர் இருக்கின்ற பொழுது அதன் தலைவராக நீ இருந்தாயே, இந்த குடும்பத்தின் தலைவராக நீ இருக்கின்ற பொழுது உன்னுடைய குழந்தை இப்படி செய்தது, இந்த குடும்பம் இந்த சமூகத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கின்ற பொழுது நீ இதுவெல்லாம் நடந்ததே என்று இறைவன் அந்த தலைவர்களை விசாரிப்பான். அந்த தலைவர்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊல். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்புகள் பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். உங்களுடைய பொறுப்பெண்கள், உங்களுடைய குழந்தை இருக்கின்றானா? உங்களுடைய குழந்தையிடத்தில் தொழுகை இல்லையா? அவனிடத்தில் தான தர்மங்கள் இல்லையா? அவனிடத்திலே நல்லவர்கள் இல்லையா? அவன் திருடுகின்றானா? அவன் விபச்சாரம் செய்கின்றானா? போதையை பயன்படுத்துகின்றானா? இறைவனுடைய மார்க்கத்துக்கு முரணாக நடக்கின்றானா? எண்ணியமிக்கவர்களே, நீங்கள் எவ்வளவுதான் தொழுதிருந்தாலும் நாளை மறுமையிலே இறைவன் நீ அவர்களுக்கு நேரான வழி காட்டினாயா? அவருக்கு சட்டத்தை எடுத்து சொன்னாயா? சத்தியத்தை நிறுவினாயா என்ற வினாவினை கேட்க இருக்கிறான்.
அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இமாம் ஆதில் நேர்மையான தலைவன் இந்த பூமியிலே நேர்மையாக எதற்கும் லஞ்சம் ஊழல்களிலே ஈடுபடாது அல்லாஹ்வை அஞ்சியவனாக அவனுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை எந்த ஒரு தலைவன் சரியாக பயன்படுத்துகிறானோ அவன் நாளை மறுமையிலே அரசு நிழல் பெற்றவனாக இருப்பான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இரண்டாவது சாரார் யார்? வஷாபுன் நஸஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலே வளர்ந்த ஒரு இளைஞன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்முடைய இளமை பருவம் எப்படி கலைந்தது! எம்முடைய இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய எம்முடைய குழந்தைகள், யுவதிகள், வாலிபர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? அவர்கள் நாளை மறுமையிலே அந்த இளைஞர் பருவத்திலே இறை வணக்கத்திலே செலவழித்த அந்த கூட்டத்தில் இருக்கிறார்களா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். மகனே, நீ இந்த பூமியிலே உன்னுடைய வாழ்க்கை பருவத்திலே நீ அட்டூழியங்களிலோ அனாச்சாரங்களிலோ போதையிலோ விபச்சாரத்திலே செலவழித்து விடாதே. இறை வணக்கத்திலே நீ செலவழித்தாய் என்றாய் உன்னுடைய வாலிப பருவம் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வை தொழுபவனாக, அல்லாஹ்வை அஞ்சி நடப்பவனாக, அல்லாஹ்வை புகழ்பவனாக, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை நெருங்கி செயல்படக்கூடிய நிலையிலே கழிக்கப்பட்டால் நாளை மறுமையிலே நிழல் இல்லாத அந்த தினத்திலே இறைவன் உனக்கு நிழல் கொடுப்பான் என்று சொல்லி வளர்க்கப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, எம்முடைய வாலிப பருவங்கள் எப்படி கலந்தது! இன்று அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். நாம் வயது போன பிற்பாடு இந்த பூமியிலே நல்லவர்கள் செய்துவிடலாம், இறைவன் மன்னிக்க கூடியவன் என்ற அந்த கோட்பாட்டினை தவறாக புரிந்து கொண்டு வாலிப பருவத்தை நாசமாக்கி விட்டு வயோதிபத்திலே இறைவனை தேடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, உள்ளத்தில் இருப்பவற்றையும் எண்ணங்களையும் அறியக்கூடியவன் அல்லாஹ். ஒரு அணுவளவு கூட அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய கட்டளைகளை புரிந்த பிற்பாடும் அநியாயத்தில் ஈடுபட்டு விட்டு இறைவனிடத்திலே நியாயம் கேட்டு நிற்பதில் என்ன பலன் இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எனவே கண்ணியமிக்கவர்களே, எந்த ஒரு வாலிபன் யார் அவன் அல்லாஹ்வுடைய வணக்கத்திலே அவருடைய இளமை பருவத்தை கழிக்கின்றானோ அவன் நாளை மறுமையிலே அரசினுடைய நிலையில் இருப்பான் என்று நபி பெருமானார் அவர்கள் சொல்கிறார்கள். வரஜுலுன் ذكرallahu في خلاء فطالت عيناه. மூன்றாவது சாரார் யார்? இவர்கள் அவர்கள் தனிமையிலே அல்லாஹ்வை அஞ்சியவர்கள். தனிமையில் இருக்கின்ற பொழுது இறைவனுடைய படைப்புகள் குறித்து சிந்திப்பார்கள், இறைவனை பற்றி அஞ்சுவார்கள், அல்லாஹ்வினுடைய தண்டனைகள் குறித்து அஞ்சுவார்கள், அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற நியமத்துக்கள் குறித்து சிந்திப்பார்கள். இந்த நேரத்திலே அவர்களுடைய கண்கள் கண்ணீரால் மூழ்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், கண்கள் வடியும் ஒரு நாளாவது. கண்ணியமிக்கவர்களே, உள்ளத்தோடு பேசுங்கள். அல்லாஹ்வுடைய படைப்புகள் குறித்து சிந்தித்து, இறைவனுடைய நியமத்துக்கள் குறித்து சிந்தித்து ஒரு நாளாவது என்னுடைய கண்கள் அழுதிருக்கிறதா? அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையான முஃமின்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் திருமறையிலே அடையாளப்படுத்துகிறான். அவர்கள் அல்லாஹ்வுடைய படைப்புகள் குறித்து அவர்கள் சிந்திப்பார்கள். சிந்தித்து சொல்வார்கள், ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அஸாபன் நார். இறைவா, இந்த படைப்பினை நீ வீணாக படைக்கவில்லை. சந்திரனை குறித்து சிந்திப்பார்கள், சூரியனை குறித்து சிந்திப்பார்கள், மலையினை குறித்து சிந்திப்பார்கள். இந்த உலகத்தில் எதுவெல்லாம் நாம் மிக பெரும் பிரம்மாண்ட படைப்புகளாக எண்ணுகிறோமோ இதை அவன் அனைத்தையும் பற்றி அவர்கள் எண்ணுவார்கள். எண்ணி அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த கண்ணியத்தையும் உறக்கத்தையும் குறித்தவர்கள் எண்ணி அவருடைய கண்கள் எல்லாம் அழும். தனிமையிலே அவர்கள் கெட்ட கேடு கெட்ட இழிவான செயல்களை நோக்கி செல்ல மாட்டார்கள். தனிமையாகிவிட்டால் இன்றைய வாலிப சமூகம், இன்றைய யுவதிகள், இன்றைய வாலிப பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் தனிமையிலே தான் அதிக தவறுகளை செய்கிறார்கள். ஆனால் யார் அந்த தவறுகளை விட்டும் தனிமையிலே இருந்து கொண்டு இறைவனை நேசிக்கின்றாரோ, இறைவனை ஞாபகப்படுத்துகிறாரோ, இறைவனை திக்ரு செய்கின்றாரோ அந்த மனிதனுடைய கண்கள் அழுகின்றது என்றால் அந்த காரணத்திற்காக அந்த சாராருக்கு இறைவன் எந்த ஒரு நிழலுமே இல்லாத தினத்தில் மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு நிழல் கொடுப்பதாக இறை தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். நபி பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் ஃபில் மஸ்ஜித். அடுத்த நாலாவது சாரார் யார்? அவர் அல்லாஹ்வுடைய பள்ளிகளோடு உள்ளங்களை இணைத்துக் கொண்டவர், மஸ்ஜிதோடு தொடர்பு கொண்டவர். கண்ணியமிக்கவர்களே, இன்று பெரும் பகுதியிலான இஸ்லாமியர்கள் பள்ளியை புறக்கணிக்கிறார்கள். வெறுமனே வெள்ளிக்கிழமை தினங்களில் மட்டும் பள்ளியை வருகை தரக்கூடிய ஒரு சாராரை பார்க்கலாம். வெறுமனே பிறநாளுடைய தினங்களுக்கு மாத்திரம் திடல்களுக்கு தொலைவரக்கூடிய ஒரு சாராரை பார்க்கலாம். 5 நேரங்கள் பாங்கோசை கேட்கப்பட்டும், 5 நேரங்கள் அல்லாஹ்வுடைய அழைப்புகள் ஞாபகப்படுத்தப்பட்டும் புறக்கணிக்கப்படக்கூடிய சாராராக நாம் இருக்கிறோம். அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறார், வலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா. இந்த உலகத்தினுடைய வாழ்வு உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். கண்ணியமிக்கவர்களே, இன்று நம்முடைய இந்த உலகத்தினுடைய வாழ்வு ஏமாற்றி இருக்கிறது. பொருளாதாரத்துக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம்,
குடும்பத்துக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் இறை வணக்கத்துக்கும் இறை வழிபாட்டுக்கும் நாம் கொடுப்பது கிடையாது. கண்ணியமிக்கவர்களே, மனோய் இச்சையை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் நிரந்தர உலகம் என எண்ணிக்கொண்டு இந்த உலகத்தை நேசித்துக் கொண்டு நிரந்தர உலகத்தை மறந்தவர்களாக எம்முடைய நோக்கங்களை மறந்தவர்களாக இருக்கிறோம். எம்முடைய உள்ளங்களை பள்ளி வாயில்களை விட்டு நாம் தூரப்படுத்தி இருக்கிறோம். யாருடைய உள்ளம் பள்ளி வாயிலோடு தொடர்பாக இருக்கிறதோ, யார் 5 நேரமும் அல்லாஹ்வுடைய பாங்கோசை அழைக்கப்பட்டு அந்த அழைப்புக்கு பதிலளிப்பவனாக பள்ளியோடு தொடர்பாக இருக்கின்றானோ, அந்த மனிதனுக்கு இறைவன் கொடுக்கின்ற மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா? நாளை மறுமையிலே அரசினுடைய நிலையை கொடுப்பதாக சொல்லுகிறான். அடுத்த சாரார் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காகவே நேசித்த இரு தோழர்கள். எண்ணியமிக்கவர்களே, ஒருவர் இன்னும் ஒரு நண்பரோடு இறைவனுடைய மார்க்கத்திற்காக சத்தியத்திற்காக வேண்டி தோழமை கொள்கிறார்களா, அவர்களுடைய தோழமையிலே அவர்கள் இந்த மார்க்கத்தை அவர்கள் ஒருவருக்கு உபதேசித்துக் கொள்வார்கள். எப்படி அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது, எப்படி பாவமான காரியங்களை விட்டு தங்களை பாதுகாத்துக் கொள்வது என்று அவர்கள் தங்களுடைய சிந்தனைகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள். இப்படி இறைவனுக்காக வேண்டி தோழமை கொண்ட இருவர்கள் நாளை மறுமையிலே அரசின் நிலையில் இருப்பார்கள். ஆனால் இன்றைய எம்முடைய உறவுகள் எல்லாம் உலகத்திற்காக வேண்டி இருக்கிறது. எப்படி ஒரு பெண்ணை காதலிப்பது, எப்படி ஒரு மனிதனை ஏமாற்றுவது, எப்படி வட்டியினை எடுத்துக் கொள்வது, எப்படி திருட்டுத்தனமாக பொருளாதாரத்தின் உச்சத்தை அடைந்து கொள்வது என்ற தோழமைதான் எம்முடைய தோழமையாக இருந்து கொண்டிருக்கிறது, மறுப்பதற்கு அல்ல. அந்நியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இறைவனுக்காக வேண்டி யாராவது ஒருவரை நேசித்திருக்கிறோமா? நாம் நேசிக்கின்ற எம்முடைய நண்பர்கள் இறை வணக்கத்தையும் இறை வழிபாட்டையும் இறைவன்பால் எம்மை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நண்பர்களாவது எம்மிடத்தில் இருக்கிறார்களா என்பதனை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரஜுலுன் தஅத்ஹு இம்ராஅத்துன் ذات منصب وجمال الى نفسها, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் இவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மஹ்ஷருடைய நேரத்திலே அரசினுடைய நிழல் கொடுக்கின்றான். யார் தெரியுமா? வரஜுலுன் தஅத்ஹு இம்ராஅத்துன், அவர் மிக அழகான ஒரு பெண்மணி அவரை விபச்சாரத்தின் பால் அழைக்கின்றாள். அழகிய குணமுடைய அழகிய தோற்றமுடைய ஒரு பெண்மணி விபச்சாரத்துக்கு அழைக்கின்றாள். அப்படி அழைக்கின்ற பொழுது கால அந்த மனிதர் சொல்லுகின்றார், இன்னி அகாஃபுல்லாஹ், நிச்சயமாக நான் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுகிறேன், நான் உன்னுடைய அழைப்புக்கு பதிலளிக்க மாட்டேன் என்று அந்த விபச்சாரத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டவன். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று எம்முடைய ஈமான் எப்படி இருக்கிறது? எம்முடைய குடும்பத்தினுடைய எம்முடைய உறவுகளினுடைய எம்முடைய சமூகத்தினுடைய நிலை எந்த அளவுக்கு இருக்கிறது? அந்நிய கலாச்சாரங்களை அடித்தொட்டும் பின்பற்றிக் கொண்டு அந்நியர்கள் போன்று அந்நிய பெண்களோடு உறவுகளை நட்பு என்ற பெயரிலும் காதல் என்ற பெயரிலும் இன்னொரு காரணங்களுக்காக வேண்டியும் அந்நிய தொடர்பினை ஏற்படுத்தி எப்பயாவது எமக்கு சான்ஸ் கிடைக்காதா என்ற ஒரு எண்ணத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையான முஃமினாக இருந்து கொண்டு எந்த ஒரு பெண்மணி அழைத்தும் நான் என்னை படைத்த ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், என்னுடைய பார்வையை விட்டும் என்னுடைய ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் என்னுடைய ஒவ்வொரு நகர்களையும் அறியக்கூடியவனாக இறைவன் இருக்கின்றான், அல்லாஹ்வுக்கு நான் அஞ்சுகின்றேன், உன்னுடைய அழகும் உன்னுடைய ஆசையும் எனக்கு தேவையில்லை, நாளை மறுமை தேவை, எனக்கு மனுஷரின் நிகழ் தேவை என்று அந்த அழைப்பை யார் துண்டித்து இந்த பூமியிலே வாழுகின்றானோ அந்த மனிதனுக்கு இறைவன் கொடுக்கின்ற மிக பெரிய பரிசு அரசினுடைய நிழல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். இறுதியாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின் ஃபஅഖ்ஃபாஹா, ஒரு மனிதன் தர்மம் செய்கின்றான், அவன் செய்கின்ற அந்த தர்மத்தினை அவனுடைய வலதையை கொடுப்பதை இடதுகை தெரியாத அளவுக்கு அவ்வளவு மறைமுகமாக தர்மம் செய்தவர்களை நாளை மறுமையிலே இறைவன் அரசினுடைய நிலையை வைக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். என்று நாம் பார்க்கலாம், நம்முடைய சமூகத்திலே கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு ரூபாயும் அடையாளப்படுத்தப்படுகிறது, செய்யப்படுகின்ற தர்மங்கள் சொல்லி காட்டப்படுகின்றன. செய்யப்படுகின்ற தர்மங்களை கொண்டு விளம்பரங்களையும் பிரபலங்களையும் தேடுகின்றவர்களாக இஸ்லாமிய சமூகம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். இறைவனுக்காக கொடுக்கப்பட வேண்டும் தர்மங்கள், அப்படி கொடுக்கப்படுகின்ற தர்மங்கள் தான் இறைவனிடத்திலே சிறந்த தர்மம் என சொல்லுகின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே இருந்து கொண்டு கொடுக்கின்ற ஒரு ரூபாயை கூட அடுத்தவர்கள் பார்த்து ரசிக்க வேண்டும், என்னை கொடையாளி என்று சொல்ல வேண்டும், எனக்கு பிரபலம் ஏற்பட வேண்டும், நான் சமூகத்தில் அறியப்பட்ட பிரபலமான ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்று இல்லாத ஏழைகளுக்கு கொடுக்கின்ற உணவுகளை கூட அடையாளப்படுத்தக்கூடிய அக்கிரமக்கார சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. இதில் எந்த ஒரு நன்மையும் இல்லை என்று இஸ்லாம் சொல்லுகிறது. யார் ஒருவர் கொடுக்கின்ற தர்மம் வலதுகை கொடுக்கின்றது எவ்வளவாக இருக்கலாம்,
கொடுக்கின்றதை இடதுகை தெரியாத அளவுக்கும் மறைத்து தூய்மையான இஹ்லாஸோடு எண்ணத்தோடு கொடுக்கின்றாரோ அந்த தர்மத்தை கொடுத்தவருக்கு நாளை மறுமையிலே இறைவன் கொடுக்கின்ற மிகப்பெரிய பரிசுதான் மகசூருடைய நேரத்திலே அரசனுடைய நிலை என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த 7 பண்புகளில் ஏதாவது ஒரு பண்பில் இருக்கிறோமா? எம்மிடத்திலே இந்த பண்புகளில் ஏதாவது ஒன்று இருக்கிறதா? கண்ணியமிக்கவர்கள் இல்லை என்றால் நாம் செய்த பாவங்களுக்கு இறைவனிடத்திலே தௌபா செய்துவிட்டு அந்த 7 கூட்டத்தாரிலேயே நாம் முயற்சிக்க வேண்டும். நாளை மறுமையுடைய தினம் அவ்வளவு கடுமையானது. இந்த உலகத்தை போன்று உறவுகள் இல்லை, இந்த உலகத்தை போன்று உதவியாளர்கள் அல்ல, இந்த உலகத்திலே போன்று பரிகாரம் செய்வதற்கும் அல்லது எமக்கு பரிந்துரை செய்வதற்கும் யாருமே இந்த மறுமையிலே கிடையாது. நாளை மறுமையிலே ஒற்றை கடவுளான அந்த ஏகத்துவத்தின் ஒரே கடவுளான ஏக இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அதிகாரம் படைத்தவர்கள் கிடையாது. இந்த பூமியிலே நாம் நினைப்பது போன்று மறுமைகளுடைய நினைவு கிடையாது. அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். எம்முடைய பாவங்களை இறைவன் மன்னிப்பான். இறைவனிடத்தில் நீங்கள் பிரார்த்தியுங்கள், அல்லாஹ்விடத்திலே அஞ்சிக் கொள்ளுங்கள், தொழுகைகளையும் வணக்க வழிபாடுகளையும் உங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்துக் கொள்ளுங்கள், பாவங்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். நிச்சயம் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வீர்கள். ஆனால் நிச்சயம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே எமக்கு விமோசனத்தை வழங்குவார். அல்லாஹ்வுக்கு மாற்றமாக தாண்டோடித்தனமாக மனோ இச்சையினை பின்பற்றியவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்தீர்கள் என்றால் இன்னைக்கும் உங்களையும் காப்பாற்றுவதற்கு அந்த இறைவனை தவிர வேறு எதுவும் கிடையாது. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறைத்து விசாரிக்கின்ற கூட்டத்தாரை நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினை இறை வழிபாடுள்ளதாக மாற்றி நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் குறித்த சிந்தனையினையும் நம்முடைய ஓய்வு நேரங்களையும் எமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற நல்ல நேரங்களையும் நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழித்து நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிழல் கொடுத்து கண்ணியப்படுத்துகின்ற கூட்டத்தாரில் என்னைக்கும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.